Hi viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜீரா ரைஸ் வித் தால் தடுக்கா எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜீரா ரைஸ் வித் தால் தடுக்கா வந்துட்டு நார்த் இந்தியால ரொம்பவே ஃபேமஸ். நீங்க எந்த ஒரு ரெஸ்டாரன்ட் போனீங்கனாலும் ஜீரா ரைஸ்க்கு இந்த தால் தடுக்கா கொடுப்பாங்க. செய்யிறது ரொம்பவே ஈஸி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஜீரா ரைஸ்க்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஜீரா ரைஸ் தாளிக்க 1 பே லீஃப், 1 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 5 முந்திரி பருப்பு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் நிறைய சேர்த்துனா தான் இந்த சாதம் நல்லாயிருக்கும் ஜீரா ரைஸில். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் பேனை. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற ஹோல் கரம் மசாலா, நறுக்கி வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு முந்திரி பருப்பும் ஜீரகமும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். இந்த சாதத்தை டைரெக்டாக குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன். 5 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி. உங்களுக்கு இப்படி செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி தனியாக வேக வச்சு வடித்து எடுத்துகிட்டு நம்ம மிக்சட் ரைஸ்க்கு தாளிக்கிற மாதிரி கூட இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். எனக்கு இந்த வேலை ரொம்பவே ஈஸி, அதனால நான் ப்ரெஷர் குக்கரில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ முந்திரி பருப்பும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிட்டு பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இதில் உங்களுக்கு பச்சை பட்டாணி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வந்து வெஜிடபிள் புலாவ் மாதிரி ஆகிடும். ஜீரா ரைஸ்க்கு வெறும் ஜீரா மட்டும் வந்து ரைஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் எந்த வெஜிடபிளும் ஆட் பண்ணல, வெறும் ஆனியன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆனியன் நல்லாவே வதங்கிடுச்சு, டிரான்ஸ்பரண்ட்டாக கலர் மாறிடுச்சு, கோல்டன் கலராக. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் ஒரு 30 செகண்ட் நீங்கள் லைட்டாக வதக்கிக்கோங்க. இது நீங்கள் அதுக்கு 50 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை வந்து வறுக்க வேணாம். இந்த மாதிரி போட்டு டைரெக்டாக அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நீங்கள் ப்ரெஷர் பேன் பண்ணிடலாம். நான் வந்து சும்மா ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து தான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா 30 செகண்ட் வதக்கிட்டு நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேம் ஒரே மெஷரிங் கப் தான். அரிசி எதில் எடுத்தனோ அதில் தான் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சு குக்கரில் விசில் விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டால் போதுங்க. ஏன்னா நமக்கு வந்து அரிசி வந்து 15 மினிட்ஸ் ஊறி இருக்குது. பாஸ்மதி அரிசி ரொம்ப நேரம் உங்களுக்கு ரொம்ப விசில் விட்டால் குழஞ்சிரும். அதனால் 2 விசில் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறதா இருந்தால் 3 விசில் விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ஜீரா ரைஸ்க்கு ரொம்பவே காம்பினேஷனான சைட் டிஷ் வந்து தால் தடுக்கா. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் துவரம் பருப்பில் 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மசூர் டால் சேர்த்து தான் செய்வாங்க. ஆனால் நான் துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ டிஃபர் ஆகாதுங்க, சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும். அதுக்கு தாளிக்க பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், லெமன் ட்ராப்ஸ் ஒரு 5 சொட்டு லெமன், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், நீல வாக்கில் அரிஞ்ச இஞ்சி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, தாளிக்க நெய். வாங்க இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்க ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், இதை நான் 3 சேர்த்து நீங்கள் தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் பதிலில் நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தால் தடுக்கா வந்து நம்ம 2 தடவை வந்து தாளிக்கணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தாளித்து இந்த வேக வச்ச பருப்பு, கொத்தமல்லி இலை,
இப்போ அடுத்து இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த கொதி வரும்போது அடி பிடிக்காமல் இருக்க நீங்கள் அப்பப்போ ஒரு தடவை கலந்து விடுங்க. பருப்பு வேக வைக்கும் போதே இந்த மாதிரி 5 நிமிஷம் கொதிக்க வைக்க தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பருப்பில் இருக்கிற தண்ணி இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவு கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு சூப் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கணும் இந்த தால் தடுக்கா. இப்போ இதை நல்லா கொதி வந்ததும் ஒரு சர்விங் பவுல் மாற்றிட்டு ஒரு கடாயில் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து சீசனிங் தாங்க. அந்த சில்லி பவுடரில் இருக்கிற ரா ஸ்மெல் போகணும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா தாளிச்சிட்டு இதை எடுத்து உடனே நம்ம அந்த ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற தால் தடுக்காவில் ரசத்தில் தாளித்து மேலே ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் மேலே ஊற்றிட வேண்டியதான். இது நெய்யில் அந்த ரெட் சில்லி தாளிக்கும் போது இது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நமக்கு தால் தடுக்கா ரெடி. நம்ம சைடில் குக்கர் விசில் அடங்கிடுச்சு. ஜீரா ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் 2 விசில் ஆஃப் பண்ணிட்டேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சமைச்சிருக்கேன். நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி 15 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ரொம்பவே டேஸ்டியான ஜீரா ரைஸ் வித் தால் தடுக்கா ரெடி. இதுக்கு நீங்கள் இந்த ஜீரா ரைஸோட வேறு என்ன வெஜிடபிள் கிரேவி, குருமா இல்லை நான்வெஜ்ஜோடையும் இந்த ரைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நார்த் இந்தியாவில் இந்த ஜீரா ரைஸ் தால் தடுக்கா தான் ரொம்பவே ஃபேமஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.